ஹாய் கைஸ், இட்ஸ் மீ ஸ்டூபிட் அகெயின். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பிடிஎஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அவங்க கெரியர் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, அவங்கள யார் க்ரியேட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஆக்சுவலாக இந்த வெஸ்டர்ன் சைட்லலாம் மியூசிக்கில் வந்து ஹிப்ஹாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்ச்சர் இருந்துச்சு. அதுவே வந்து கொரியன் சைடில் ஃபாலோ பண்ண கல்ச்சர் பேர் என்ன அப்படின்னா கேபாப்பு. இந்த கேபாப்புன்ற விஷயம் வந்து 2000க்கு மேலேருந்தே அலைவாக தான் இருந்துச்சு. பட் வந்து பெருசாக எஸ்டாப்ளிஷ்ட் ஆகாமல் இருந்துச்சு. 2010க்கு அப்புறம் தான் நல்லா பூமாக ஸ்டார்ட் ஆயிருந்துச்சு. இந்த கங்னம் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் இருக்கும். மேக்ஸிமம் எல்லாருக்குமே அந்த சாங் தெரிஞ்சிருக்கும். 3G டைம் பீரியட்லேயே வந்து யூடியூபே வந்து ஹையஸ்ட் வியூடு சாங் வந்து அந்த சாங் தான். அது வந்து இந்த கேபாப் ஸ்டைலில் வந்த சாங் தான். அந்த 2010க்கு அப்புறம் தான் அந்த கேபாப் வந்து நல்ல பூமாக ஸ்டார்ட் ஆயிருந்துச்சு. கேபாப் நல்ல பூம் ஆகிட்டு வர டைமில் பிக் ஹிட் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்ற ஒரு மியூசிக் கம்பெனி வந்து நிறைய மெம்பர்ஸை வந்து அவங்க கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ண வைக்கிறாங்க. பிக் ஹிட் என்டர்டெயின்மெண்ட்ற கம்பெனி தான் இப்போ வந்து ஹைப் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நேமை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பிக் ஹிட் என்டர்டெயின்மெண்ட் வந்து 2005லேருந்தே அலைவாக தான் இருந்தாங்க. பட் பெருசாக வந்து ரீச் ஆகாமல் இருந்திருக்காங்க. இந்த கம்பெனியோட வேலை என்ன அப்படின்னா கேபாப் ஸ்டைலில் சிங் பண்ணுறவங்க, டான்ஸ் பண்ணுறவங்க, ரேப் பண்ணுறவங்க அப்படின்ற டீனேஜ் பசங்களை வந்து ஆடிஷன் பண்ணி அவங்கள வந்து இவங்க கம்பெனியில் வந்து ஆட் பண்ணிக்கிடுவாங்க. அப்படி ஒரு நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து ஆட் ஆனதுக்கப்புறம் அவங்க எல்லாரையும் சேர்த்து ஒரு பேண்டுன்னு க்ரியேட் பண்ணுவாங்க. க்ரியேட் பண்ணி அவங்களுக்கு ஒரு நேம் கொடுத்து அவங்கள வந்து நல்லா ட்ரெயின் பண்ணி அவங்க மூலிமா வந்து சாங் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இதுதான் இந்த கம்பெனியோட வேலை. அப்படி இந்த கம்பெனியில் போய் நம்ம ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னோம்னா இது எல்லாமே வந்து அட் அவர் ஓன் ரிஸ்க் தான். ஏன்னா இவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். எந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இருக்கும் அப்படின்னா இப்போ ஒரு வாரத்துக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டேஜில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா 7 நாளுமே வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் செஷன் இருக்கும். 12 to 16 hours வரை ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து பிரேக்கே எடுக்க முடியாது. அப்புறம் நீங்கள் வந்து பெருசாக வந்து உங்கள் ஃபேமிலியோட கனெக்ஷனாக இருக்க முடியாது. எது அந்த டீனேஜ் வயசில் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எதுவுமே பண்ண முடியாது. அட் த எண்டு வந்து உங்களை நல்லா ட்ரெயின் பண்ணி பெரிய ஹிட்டு கொடுக்குற மாதிரி உங்களுக்கு ரெடி பண்ணிடுவாங்க. பட் வந்து இந்த மாதிரி சில ஸ்ட்ரகிள்ஸே வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்படி இந்த பிக் ஹிட் கம்பெனி வந்து 2010 to 2011 வரை ஒரு ஆடிஷனை வந்து மேக் பண்ணுறாங்க. அதில் ஒரு 7 பேரை செலக்ட் பண்ணி ஒரு பேண்டை வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. அந்த பேண்டோட நேமே தான் பிடிஎஸ், பேங் டவுன் பாய்ஸ் இப்படின்னு சொல்லிட்டு நிறையா நேம் வந்து வைக்கிறாங்க. அந்த 7 பேர் யாருன்னா RM, சுகா, ஜேஹோப், ஜன்குக், ஜின், பி, ஜிமின். இதே ஆர்டரில் தான் வந்து இவங்க ஜாயினும் பண்ணியிருப்பாங்க. இவங்க எல்லாருமே வந்து ஒரு விதத்தில் டேலண்டான பர்சன் தான். எப்படின்னா இப்போ ஒரு ஆள் வந்து ரேப் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஆள் லிரிக்ஸ் ரைட் பண்ணுறது, ஒரு ஆள் வந்து டான்ஸ் பண்ணுறது இப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதத்துலேயுமே ஒருத்தவங்க வந்து ஸ்பெஷலாக இருப்பாங்க. இப்படி தனித்தனியாக ஸ்பெஷலாக இருக்க எல்லாருக்குமே எல்லா டேலண்ட்டும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்களை வந்து ட்ரெயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அந்த பிக் ஹிட் என்டர்டெயின்மெண்ட்டு. பிடிஎஸ் பேண்டோட லீடர் யாருன்னா RM தான். நாட் லைக் ஹீ ஜஸ்ட் ஜாயின்ட் அட் ஃபர்ஸ்ட், அமங் தம் ஹீ கேன் டூ ஆல் அப்படின்றனால தான் இவரை வந்து லீடர் ஆக்கியிருப்பாங்க. இப்படி 2012 ஃபார்ம் ஆன இந்த பேண்டு 2013 வந்து தன்னோட டெபியூட்டை கொடுக்குறாங்க. அப்படி ரிலீஸ் ஆன ஆல்பம் பேர் என்னன்னா 2 Cool 4 School அப்படின்ற ஒரு ஆல்பம் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதில் 2 சிங்கிள் இருக்குது. ஒன்று வந்து நோ மோர் ட்ரீம்ஸ், இன்னொன்று வந்து வி ஆர் த புல்லட் ப்ரூஃப். இந்த ஆல்பம் வந்து சவுத் கொரியாவில் இருக்க கான் ஆல்பம் சார்ட்டில் வந்து 5th பிளேஸையும் பில்போர்டு ஆல்பம் சார்ட்டில் வந்து 10th பிளேஸையும் கிராப் பண்ணுது. இது வேர்ல்டு வைடு பிடிஎஸ் பற்றி தெரிய வைக்கிது. பட் வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு வந்து இது ஒரு சிம்பிளான விஷயமா தெரியும். ஏதோ ஒரு பேண்டு வந்துச்சுப்பா, இந்த மாதிரி பாட்டு பண்ணாங்க, நல்லா இருந்துச்சு, ஃபேமஸ் ஆகிட்டாங்க அப்படி தான் தெரியும். பட் ரியல் பெயின் என்னன்றது வந்து இந்த 7 பேர் தான் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இவங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து இவங்களை யாருமே பெருசாக மதிச்சிருக்கவே மாட்டாங்க. இவங்களை வந்து கேர்லிஷாக இருக்கீங்க, ஒரு மாதிரி உங்கள் ஹேர்லாம் பார்க்க ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பாடி ஷேமிங் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணியிருப்பாங்க. இவங்க பெர்ஃபார்ம் பண்ண போனாங்க அப்படின்னா இவங்களை அலோவ் பண்ணுறதே லாஸ்ட்டாக தான் அலோவ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் லாஸ்ட்டாக பண்ணுறப்ப வந்து க்ரௌடே இருக்காது. இருந்தாலும் இருக்க க்ரௌடுக்காண்டி நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இவங்க அதையும் ஒரு சான்ஸ் நம்ம கிடச்சிருக்கே, அதை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க அவங்களோட டேலண்ட்டை வந்து ப்ரூஃப் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பாருங்கன்னு சொல்லிட்டு இவங்களே இறங்கி போய் இப்போ பீப்புள்ஸ்ட்டை வந்து நோட்டீஸ் கொடுப்பாங்க. ஒரு தடவை வந்து இவங்க ஸ்டேஜில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த ஆர்கனைஸ்காரங்க வந்து சரி வேணா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போக சொல்லுவாங்க. இல்லை நாங்கள் போக மாட்டோம், நாங்கள் வந்து கன்ஃபார்ம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸ்டேஜில் இருக்க லைட்டை ஃபுல்லாக அவங்க ஆஃப் பண்ணுவாங்க. அப்புறம் மைக் ஆஃப் பண்ணுறது இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வேலையாக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்படி இவங்களை அசிங்கப்படுத்துகிற யாரையுமே இவங்க ஃபோக்கஸ் பண்ணல. ஒன்லி வந்து ஆல்பம் ரிலீஸ் பண்ணுறதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு ஆல்பமாக ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படி 2016 பிளட் ஸ்வீட் அண்ட் டியர்ஸ் அப்படின்னு ஒரு ஆல்பம் ரிலீஸ் பண்ணுறாங்க. அது வந்து வேர்ல்டு வைடு ஹிட் ஆயிடுது. எங்கள் பெர்ஃபார்மன்ஸை வந்து பாருங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு கேட்ட பசங்களோட
கான்சர்ட்டில் நடக்கிற பெர்ஃபார்மன்ஸ் பார்க்குறதுக்கு இப்போ டிக்கெட்டே கிடைக்காத அளவுக்கு க்ரோ ஆகிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிலலாம் இந்த கேபாப்பு இந்த மாதிரி விஷயம் வந்து அவங்களுக்கு பிடிக்காது. அவங்க வந்து பெருசாக இதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. கேபாப் கல்ச்சரில் வந்து பிடிஎஸ்னு ஒரு கேங் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெஸ்டர்ன் கல்ச்சரையே வந்து ஃபுல்லாக திருப்பி பார்க்க வச்சுச்சு. அதுதான் இந்த பிடிஎஸோட பவர். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து நம்மளை அவாய்ட் பண்ணியிருந்தாலும் லேட்டர் பீரியடில் வந்து இவங்க வந்து நம்ம ஷோவில் இருந்தால் நமக்கு வந்து அது நிறையா ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வெஸ்டர்னில் இருக்க முக்கியமான ஷோவில் ஃபுல்லாமே கூப்பிட்டு இவங்களை இன்டர்வியூ பண்ண ஆரம்பித்தாங்க. அது வந்து இவங்களை வந்து அரௌண்ட் த வேர்ல்டு வந்து ஃபேமஸ் ஆக்கி விட்டுருச்சு. நோ பெயின் நோ கெயின் அப்படின்ற ஒரு சேயிங்க்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிளாக வந்து இந்த பிடிஎஸ் கேங்கை வந்து நம்ம சொல்லலாம். ஏன்னா இவங்க வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து வெறும் அசிங்கப்படுறது, அவமானப்படுறது, பாடி ஷேமிங் இப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தில் மட்டுமே இருந்த ஒரு கேங்கு தான். டோட்டலாக வந்து அந்த யார் யார் இந்த விஷயத்த சொன்னாங்களோ அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவே மாற்றுற அளவுக்கு இவங்களோட சாங் வந்து ஹிட் ஆகிருக்கு. சவுத் ஆஃப்ரிக்காவில் நிறையா பேர் வந்து சூசைட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ரீசன் வந்து இவங்களோட சாங்ஸ் தான். சவுத் ஆஃப்ரிக்காவில் நிறையா பேர் வந்து சூசைட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ரீசன் வந்து இவங்களோட சாங்ஸ். ரொம்ப டிப்ரெஷன் ஆகி சூசைட் பண்ண போகிறவங்க கூட இவங்களோட சாங்ஸ் கேட்டு நாங்கள் வந்து அந்த மைண்டை சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் இன்டர்வியூஸில் வந்து சொல்லியிருப்பாங்க. அப்படி இவங்களோட சாங்ஸ்லலாம் என்ன மாதிரி லிரிக்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லைஃப்பை பற்றி, இவங்க வந்து கடந்து வந்த பாதை, இவங்க பட்ட பெயின், இதை தான் வந்து அவங்க மேக்ஸிமம் டெலிவரி பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தே ஒன்லி ப்ரொடியூஸ் ஆல்பம்ஸ் இன் தேர் ஓன் லாங்குவேஜ் விச் இஸ் கொரியன். But most of their army member told them to make songs in English so that you can reach in global world. அப்படின்றனால அந்த ஆர்மியில் இருக்கவங்களோட ரெக்வஸ்ட்டுக்காக நிறையா இங்கிலீஷ் சாங்ஸும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆக்சுவலாக இந்த பிடிஎஸ் கேங்கில் இருக்க யாருக்குமே இங்கிலீஷ் தெரியாது. இப்போ வரையுமே அவங்களுக்கு பெருசாக தெரியாது. மேனேஜ் பண்ணுற அளவுக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ நம்ம ஆர்மியிலேருந்து நமக்கு ஒரு ரெக்வஸ்ட் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அதுக்காண்டி இங்கிலீஷ் லேர்ன் பண்ணாங்க. ஒவ்வொருத்தவங்க அவங்களுக்கு பிடிச்ச வேலை வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் அந்த ஆரம் வந்து எப்படி இங்கிலீஷ் லேர்ன் பண்ணியிருப்பாங்க தெரியுமா? ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் இருக்கும். அந்த சீரீஸை ஃபுல்லாக பார்த்து தான் நான் வந்து இங்கிலீஷ் லேர்ன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருப்பார். இப்போ வர அந்த 7 பேரில் ஆரம்புக்கு மட்டும் தான் நல்லா இங்கிலீஷ் தெரியும். மற்ற எல்லோரும் ஏதோ மேனேஜ் பண்ணுற அளவுக்கு தான் இருக்கும். அதாவது ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா மட்டும்தான் ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. புதுசாக ஒரு கொஸ்டின் வந்துச்சு அவங்களுக்கு புரியலை அப்படின்னா ஆரம் தான் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணுவார். அவங்க எழுதுகிற லிரிக்ஸ் ஃபுல்லாமே கொரியாவில் எழுதிட்டு அதை வந்து இங்கிலீஷ்க்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷில் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படி இவங்க ரிலீஸ் பண்ண சாங் வந்து ரொம்ப ஹிட் ஆயிடுச்சு. அதுதான் வந்து இந்த பட்டர்ன்ற ஒரு சாங்கு. அப்புறம் வந்து there is a rule in South Korea and it's mandatory for every South Koreans which is you have to work some period of time in military service. அது எக்ஸாக்டாக எவ்வளோ பீரியட் இருக்கணும்னு தெரில. இப்போ ஃபேமாக இருக்கிற இந்த பிடிஎஸ் கேங் வந்து இந்த விஷயத்தை வந்து ஈஸியாக வந்து அவாய்ட் பண்ணிட்டு போயிருக்கலாம். பட் அவங்க அப்படி பண்ணலை. 2022 இருந்து ஒவ்வொருத்தவங்களாம் வந்து ஆர்மியில் ஜாயின் பண்ணி அவங்களோட சர்வீஸை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போதைக்கு ஜின்னும் ஜேஹோப்பும் மட்டும் அவங்களோட சர்வீஸ் பீரியட் முடிஞ்சு திருப்பி ரிட்டன் வந்துட்டாங்க. மற்ற 5 பேர் வந்து இன்னும் சர்வீஸ் பீரியடில் தான் இருக்காங்க. இந்த 5 பேர் வந்து 2025 ஜூலைக்கு உள்ளே வந்து அவங்க சர்வீஸ் பீரியட் முடிஞ்சு திருப்பி ரிட்டன் ஆவாங்கன்றத மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்க 25 வந்தக்கப்புறம் ஒரு ஆல்பம் வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்றதே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2026 நிறையா வேர்ல்டு டூர் வந்து மேக் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் அவங்க ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. பிடிஎஸ் இதுவரை 200+ சாங்ஸ் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. எல்லாமே அவங்க லைஃப்பில் அவங்க கான் த்ரூ பண்ண பெயினை பற்றி தான் மேக்ஸிமம் அவங்களோட லிரிக்ஸ் இருக்கும். அதுதான் வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புளை வந்து அட்ராக்ட் பண்ணியிருக்கு. ஈவன் தோ அது கொரியன் சாங்ஸாக இருந்தாலும் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி கூட சில பீப்புள் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ வர நிறைய பேருக்கு பிடிஎஸ் பற்றி தெரிஞ்சிருக்கும் என்னை விட. பட் அதை பற்றி தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்டர் டாக்ஸ் அப்படின்னு நிறையா பேரால் கிண்டல் பண்ணப்பட்டவங்க இப்போ அப்பர் காட்ஸாக மாதிரி இருந்துக்கிட்டு இருக்காங்க. கொரியன் இண்டஸ்ட்ரியிலேயே இப்படி ஒரு ஃபேம் வந்து யாருமே ஆயிருக்க மாட்டாங்க. எல்லாத்துக்குமே அவங்களோட ஹார்ட் ஒர்க், டெடிகேஷன் இதுதான் வந்து முக்கியமான ரீசனாக இருந்திருக்கு. இதை வந்து நான் ஒரு பிடிஎஸ் சீரீஸாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? சாம்பார் ஊற்றணுமா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் பீஸ்.